Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் இதுல நான் ரீசெண்டா ட்ரை பண்ணி எனக்கு ஜெனியூனா பிடிச்ச சில மஸ்ட் ட்ரை ஸ்லாஷ் மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காம்பைலேஷனாக காமிக்க போறேன். சிலது வந்து நான் ட்ரை பண்ணும் போதே கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன், கண்டிப்பா இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒன்று மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு மிஸ் ப்ராடக்டாக இருக்குது. அது கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரில் வந்து லிப் கேர் ப்ராடக்ட். இது ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆட் பார்த்தேன். இது வந்து பில்கிரிமோட ஸ்குவலேன் எக்ஸ்ஃபோலியேட்டிங் லிப் ஹீல் ரோல் ஆன். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி உங்களுக்கு ஒரு லிப் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட போகிறீங்க. எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறீங்க. இது உங்களோட லிப்ஸை வந்துட்டு கிசபிள் லிப்ஸ் ஆக்க போதான் ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி இந்த ட்ரை ஃப்ளேக்கி ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ண போது அண்ட் ஹைட்ரேட் பண்ண போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி என்னுடைய தாட்ஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு சே எனக்கு வந்துட்டு இது இன்ஸ்டன்டான ஒரு நல்ல லிப் ஃபீல் வந்து கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலர் பால் பாட்டிலில் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட லிப்ஸில் இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட போகிறீங்க. ரிமூவ் பண்ணதும் ஒரு லிப் பாமும் நீங்கள் வந்து போட்டுக்க போகிறீங்க. இவங்களதுல இதை போட்டதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு லிப் பாம் ஒன்று இருந்தது. ஆனால் நான் அதை போடல. நான் வந்து நார்மலாக என்கிட்ட இருக்க லிப் பாம்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு போட்டதுமே என்னுடைய லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டன் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்குது, ஆனால் ட்ரையாக ஃபீல் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. மேலே நீங்கள் லிப் பாம் போட்டிங்கன்னு வைங்களேன், என் லிப்ஸ் வந்து அப்படியே செம்ம மாய்ஸ்சரைஸ்டாக அந்த லிப் பாம் வந்துட்டு சில லிப் பாம் சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே லிப்ஸில் உறிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும், காணாமல் போகிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ இது நான் இப்போ வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பர் லிப் மட்டும் பிக்மெண்டடாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு 3rd 4th யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய அப்பர் லிப் வந்து ரொம்ப லைட்டாக வந்து லைட்டன் ஆகிருக்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக முடிக்க போகிறேன். அண்ட் ஐம் குவைட் ஹாப்பி வித் திஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பிக்மெண்டட் லிப்பாக இருக்குது, அது வந்து ஏதாவது ஜெனட்டிக் ரீசன்னால இல்லைனா ஸ்மோக் பண்ணுறதுனால இல்லைனா பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலாம் இந்த மாதிரியான ஒரு லிப் பீல் ரோல் ஆன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பீல்லாம் ஆகாது, பேர் தான் பீல். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொடச்சிக்க மட்டும் செய்யலாம், அவ்வளோதான். திஸ் இஸ் ஃப்ரம் பில்கிரிம். ஆக்சுவலாக பில்கிரிமில் இருக்கக்கூடிய சில ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னா பில்கிரிமோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வமாக வந்து ஆன்டிசிபேட் பண்ணி நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஐ மாஸ்க். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் ரெடிமேட் ஐ மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் ரீசெண்டாக நான் சில ஸ்கின் கேர்லாம் பார்த்தேன். அவங்களுடைய ஃபஸ்ட்டு எனக்கு கவர்ந்தது வந்து அவங்களுடைய பேக்கேஜிங் தான். எல்லாமே செம்ம க்யூட்டாக கேர்லியாக செம்மையாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுமா இருந்தது. இவங்களே ஒரு ஆலோவேரா வேரியண்ட்டும் இருந்தது. பட் நான் வந்துட்டு சரி கோல்டாக இருக்கும், லக்ஸூரியஸாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து பிக் பண்ணேன். இது வந்து கோல்டு ஹைட்ரா ஐ சீரம் பேட்ச். இது வந்து வைட்டமின் சி ஐ பேட்ச். 60 பீஸ் வருது, விச் இஸ் ஆசம். ஓகே, நீங்கள் டெய்லி போடுறீங்கன்னா கூட 1 மாதம் போடலாம். கரெக்டாக கணக்கு பண்ணேன், ஏன்னா ஒரு 2 கண் இல்லை. ஸோ எனிவேஸ் இது வந்து நல்லா அந்த ஸ்லைமியான கூயான ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. சீரியஸாக நான் சொல்லி ஆகணும். என்னோட அண்டர் ஏரியா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தப்பாக வச்சேன், எப்படி வைக்கணும்னு தெரியாமல். கண்ணுக்கீழே போகிறது தானே அப்படின்ட்டு. பட் அந்த கூரான ஏரியா வந்துட்டு இந்த கண்ணோட என்ன கார்னர் வரணும். பட் இட் வேரிஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பிராண்ட் என்ன சொல்லுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். டெஃபினட்டாக சொல்லணும், என்னுடைய அண்டர் ஏரியா நல்லா வந்து ஹைட்ரேட் ஆகுது, சப்பிள் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஃபன்னான ஒரு செல்ஃப் கேர் செஷனுக்கு வந்துட்டு பண்ணிக்கிறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அண்டர் ஐஸை ஹைட்ரேட்டும் பண்ணுது. அண்டர் ஐஸ் ஹைட்ரேட் பண்ண போது அப்படின்னா அந்த சங்கன் அண்டர் ஐ ஏரியா வந்துட்டு உங்களுக்கு அவாய்ட் பண்ணப்படும். அது சங்காகி இருக்கிறதுனால உங்களுக்கு சங்காகிருக்கிறதுனா அந்த டொக்கு விழுந்திருக்கிறது சொல்லுவாங்க. அந்த டொக்கு விழுந்திருக்கிறதுனால சில டைம் ஷேடோனால உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கும். இல்லாமல் இருந்தால் கூட அதை சரி பண்ணும். ஹைட்ரேட்டடாக இருந்தால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு குறையும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேட்டிங் மாஸ்க் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் இதையும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணி மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு. லெட்ஸ் சி. அடுத்தது ஃபேஸ் மாஸ்க் அகைன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இதுதான் நான் சொன்னேன் எனக்கு இவங்களுடைய பேக்கேஜிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது நல்ல ஒரு பேஸ்டல் மேட் பிளாஸ்டிக்கி பேக்கேஜிங்கில் வரக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ரோஸ் மாஸ்க், க்ளோயிங் ரீவைட்டலைசிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் ரோஸ் மாஸ்க். ஓகே, ஸோ இவங்களே வந்து ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. லைக் வயலட் கலர் லாவெண்டர் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் சார்கோல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய வேரியன்ட்ஸ் இருந்தது. எனக்கு ரோஸ் ட்ரை பண்ணுவா இருந்தது, ஏன்னா இது ஒரு ஹைட்ரேட்டிங் க்ளே மாஸ்க்னு இருந்ததுனால. இது வந்து நல்ல ஒரு க்ரீமி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க். நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிங்கனாலே வந்துட்டு இது அழகாக உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு
கிளாரிஃபை பண்ணுது, ரெஜுவினேட் பண்ணுது. ரொம்ப ஏசி போட்ட இடத்துல உட்காந்து இது பண்ணாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வரன்னு இருக்க மாதிரி இருக்குது. லைக் உங்களுக்கு சப்போஸ் இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா, இந்த கண்ணம் ஏரியா, அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி, ஜென்ரலாக ட்ரையாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது வந்து அந்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்க ஏரியாவில் உட்காந்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருக்கும். இது வேணால் நான் எப்போ உங்களை யூஸ் பண்ண சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப வெக்கையில் இருக்கீங்க, ரொம்ப கசகசன்னு இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்குது அந்த கசகசனால அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ வந்து இந்த மாஸ்க் நீங்கள் போடலாம். ஐ ஹாவ் டு டெல் யூ, செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாசனை ஒரு மாதிரி மைல்டான காமிங் ரோஸ் வாசனை, ரொம்ப ஓவர் பவரிங் கிடையாது. ஸ்கின்லேயும் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. போட்டு முடிச்ச அப்புறமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது, ரிஃப்ரெஷ்டான ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சம்மருக்கு வந்துட்டு இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோஸ் மாஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து யூத்ஃபுல் ரேடியன்ட் ஸ்கின்னுக்காக. இந்த பீல் ரோல் ஆன் லிப் மாஸ்க் இருக்குல்ல, இதை போட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். லிப் பாம்க்கு வந்துட்டு இது ஒரு ரீசன்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் வாட்டி யூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இது என்னுடைய லனேஜ் லிப் பாம் மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஒர்க் ஆகுச்சுன்னா பயங்கரமான டியூப், ஓகேவா. லனேஜ் மாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு 800 ருபீஸ்லேருந்து 1500 எனக்கு ரேட் தெரில, பட் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ். பெரிய டப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 1800 அந்த மாதிரி வரும். இது வந்துட்டு லிட்ரலாக லனேஜோட லிப் கிளாஸ் ஒன்று வரும் இதே மாதிரி பேக்கேஜிங்கில், அதனுடைய எக்ஸாக்ட் டியூப். ஓகே, லனேஜே வந்துட்டு சம்டைம்ஸ் இதுதான் அந்த லனேஜ் மாஸ்க் நான் சொல்கிறது. இது வந்துட்டு ஒரு மாதிரி பாமியாக இருக்கும், ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா குழக்குழன்னு ஆகிடும். அப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். இது வந்து ஆல்ரெடி இதனுடைய ப்ரைஸ் 90 ருபீஸ் சம்வேரில் இருக்கும். இது வந்து ஆஃபரில் போய் வேறு 83 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ்லலாம் உங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் வருது. நான் போம்கிரானேட் யூஸ் பண்ணுறேன், அது கொஞ்சம் டிண்ட் கொடுக்குது, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இந்த மாதிரி டியூப்பில் வர்றதுனால கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா புதக்குன்னு நிறைய வந்துடுற மாதிரி இருக்கும். செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, சூப்பர் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. கிளாஸ் ஃபினிஷ் ஆப்வியஸ்லி தருது. உங்களுக்கு அந்த கிளாஸியான லிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய லுக்குக்கு பிடிக்கும் அப்படின்னா திஸ் வில் பி இட் ஃபார் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டாக என்னுடைய லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ஹைட்ரேட் பண்ணுது, அந்த ஒரு ஜூசி கிளாஸி லிப் லுக்கும் கொடுக்குது. பெஸ்ட் பார்ட், சூப்பர் அஃபோர்டபுள். எனக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட் சூப்பர் குவாலிட்டியில் இருந்ததுன்னா ஹார்ட் வந்து லிட்ரலாக செம்ம ஹாப்பி ஆகிடும். அடுத்தது நான் வந்துட்டு ஸ்கின் கேரில் இக்லாட் அந்த பிராண்ட்லேருந்து இந்த வைட்டமின் சி வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து C+ இல்லுமைன் அப்படின்ட்டு ஒரு வைட்டமின் சி சீரம். ஓகே, ஸோ இதுவும் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு சீரம் மாதிரி, உங்களுக்கு ரொம்ப ரன்னியாக லிக்விட் மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி ஜெல் ப்ளஸ் க்ரீம் கலந்த மாதிரியான ஒரு சீரம். சூப்பர் லைட் வெயிட். அதுவும் இது ஒரு மாதிரி மூசி நான் ஸ்டிக்கி ஃபார்முலாவில் இருக்க மாதிரி இருக்குது. குவிக்காக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. எஃபெக்ட் பயங்கர தாறுமாறாக கொடுக்குது. டெஃபினட்டாக என்னுடைய ஒரு ஃபேவரட் வைட்டமின் சி லிஸ்ட்டில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வரும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ இது புது பேக்கேஜிங்கும் கூட, which is nice. அடுத்தது சன்ஸ்க்ரீன். ஓகேவா, சன்ஸ்க்ரீன் எவ்வளவோ ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ எனக்கு ரீசெண்ட் லிஸ்ட்டில். நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன், என்னுடைய கரண்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. அதில் இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணி வாட்டி காதலில் வந்து அப்புறம் இப்போ வரைக்கும் காதலில் இருக்க ஒரு ப்ராடக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்வாலாஜிக்காவோட டீடான் சன்ஸ்க்ரீன். இது வந்து அவங்களதுலேயே ஒரு புது லான்ச். இது வந்து செரி டொமேட்டோ அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கக்கூடியது. டேன் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். இது லிட்ரலாக உங்களுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டால் ஸ்கின்னு டல்லாகும், டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆயில் வழிகிற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனை எதுவுமே இது கொடுக்க போகிறது கிடையாது. இதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. அக்வாலாஜிக்காவோட அக்வாலாஜிக்காவில் இருக்க எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதில் வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இது ஏன்னு தெரியல, இது போட்டதுலேருந்து என்னுடைய முகம் வந்து ஜென்யூனாக சொல்கிறாங்க, கொஞ்சம் கிளியராகவும் ஈவன் ஸ்கின் டோன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இன்னொரு ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. சில சன்ஸ்க்ரீன்ஸ் நான் வீட்டிலே இருக்கேன்னா கூட கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு டல்லான லுக் வந்து கொடுக்கும். அது எனக்கு இது கொடுக்கவே இல்லை. 0 ஒயிட் காஸ்ட், ஓகே, 0 ஆயிலினஸ், 0 கிரீசினஸ், அமேசிங் சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். எவ்வளோ லேயர் எடுத்து எப்படி நீங்கள் ஆப்பினாலும் அந்த கிளாஸியான லுக் தான் வருமே தவிர ஒயிட் காஸ்ட் கொடுக்கவே போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ இது ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகுது. வீட்டில் இருக்கவங்க, ஃபோன் நிறைய பார்க்குறவங்க, கான்டென்ட் கிரியேட்டர், லேப்டாப் ஒர்க்கர்ஸ், லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்கிறேன் நான், அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இது ஒரு ஆப்டான ப்ராடக்டாக இருக்க போகுது. ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலனாலும் எந்த சன்ஸ்க்ரீனாலும் நீங்கள் போடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்காங்கன்னா
அது ஒரு ஆடட் பாயிண்ட் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு ட்ரை திஸ். ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் மேக்கப்புக்குள்ளே போகலாம். மேக்கப்பில் வந்து ரீசெண்டாக நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஃப்ளாலெஸ் மாய்ஸ்சர் ப்ரைமர் வித் அமினோ, இது வந்து லிட்ரலாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியும் இருக்குது, ப்ரைமர் மாதிரியும் இருக்குது. அப்படியே ஸ்கின்னை வந்துட்டு செம்மையாக அப்படியே ஸ்கின் மாதிரியே அந்த லுக் வந்து எண்டில் வந்து நமக்கு காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில ஜெல் பேஸ்டாக இருக்கட்டும், ப்ரைமராக சொல்கிறேன் நான், இல்லைனா சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமராக இருக்கட்டும், அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். இது போட்டு பண்ணும்போது ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் வெல்வெட்டி க்ரீம் மாதிரி இருக்குது. க்ரீம் தான் 70% க்ரீம், ஒரு 20% அந்த வெல்வெட்டி ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் ஒரு 10% வந்து அந்த ரிஃப்ரெஷிங் ஹைட்ரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக போடும்போது நான் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்து இதை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்குது. அண்ட் அந்த ஒரு க்ளாஸி எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்குது. அதில் வந்து ஜிகினானால கிடையாது, யோர் ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ப்ரைமர் எனக்கு கொடுக்குது. இதை நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். ஒரு 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு உங்களுடைய பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்விஸ் பியூட்டியில் ரீசெண்டாக இவங்க பண்ணுற பேக்கேஜிங்லாம் ஐ ஹேவ் டு சே, ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட். சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரைமருக்கு வந்துட்டு நான் ரீசெண்டாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ப்ரைமர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. மார்ஸில் இந்த பிபி க்ரீம் வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு நல்ல லைட் வெயிட்டான ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிக்கிற மாதிரியான ஒரு பிபி க்ரீம். பிபி க்ரீம்ஸில் யூஸ்வலாக டஸ்கி ஸ்கின்னுக்கு கலர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, அதுவும் அஃபோர்டபுள் பிராண்டில் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஹை-எண்ட் பிராண்ட்ஸில் ஆப்வியஸ்லி இருக்கும், பட் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸில் பிபி க்ரீமில் கலர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரேர். அதில் வந்து மார்ஸ் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. பட் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் டஸ்கி டார்க் டோன் ஆளுங்களுக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். என்னோட இன்றைக்கி நான் பேஸ்க்கு வந்துட்டு இந்த பிபி க்ரீம் தான் வந்து போட்டிருக்கேன். அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து ரொம்ப பிடிச்சிது. அடரா என்னடா இது பிபி க்ரீம் இவ்வளோ அழகாக செட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுடைய பிபி க்ரீம் அதுலேயும் இந்த டார்க் ஷேட் இருக்கிறது என்னுடைய ஸ்கின் டோன் ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு எப்படி ஸ்விஸ் பியூட்டியோட ரீசெண்ட் ஸ்கின் கேர் ரேஞ்ச் வந்து பிடிச்சிட்ருக்கோ, அதே மாதிரி மேக்கப்பில் வந்துட்டு மார்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. அப்படி நினச்சி நம்பி தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இது வந்து மார்ஸோட கலர் சேஞ்சிங் ஃபவுண்டேஷன். நல்லா கேட்டுக்கோங்க, கலர் சேஞ்சிங் தான், கலர் அடாப்டிங் கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இதை வாங்கினேன். ஓகே, இதை போட்டால் நம்மளோட ஸ்கின் டோனுக்கே வந்து மேட்ச் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நான் ஜென்யூனாக ஓவராக மார்ஸ் மேலே வச்சு அந்த நம்பிக்கையினால வந்தது. இதுதான் நான் சொன்ன ஒரே ஒரு மிஸ் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ட்டு. அது இதுதான், இது வாங்கிடாதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒயிட் க்ரீம், அதை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக கலர் மாறுது. ஓகே, உங்களுடைய ஸ்கின் டோன், அதாவது இப்போ என்னுடைய ஸ்கின் டோன் வந்து ப்ரௌனா, ஸோ அந்த ப்ரௌனுக்கு ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி ஆகுது, அவ்வளவுதான். மீதிப்படி அது வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு ஃப்ளாலெஸான ஃபவுண்டேஷன் லுக் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இது எதுக்கு இருக்கணும் எனக்கு தெரியல. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எடுத்து என்னுடைய அண்டரையை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஏன்னா இது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு எங்கேயாவது ஹைலைட் லுக் வேணும், அது டியூவியாக இருக்கணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நான் கொஞ்சோண்டு போட்டதுக்கே எவ்வளோ இன்னமும் பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு ஒரு இது எதுக்குன்னே எனக்கு தெரியல. மேபி ரொம்ப ஃபேர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு டெய்லி ஸ்கின் டென்ட் மாதிரி, இல்லை டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணுற ஒரு டென்டட் மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும் மேபி. இதில் ஃபார்முலேஷன்லாம் நல்லா இருக்குது, அது ஸ்கின்னில் ஃபீல் ஆகிற விதம் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி சாஃப்ட் வெல்வெட்டி ஃபினிஷ் மாதிரி கொடுக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் கலர் இல்லைல்ல, ஸோ ஆப்வியஸ்லி நம்மளால் வந்து சும்மா அப்படியே போட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது மிக்சிங் மேட்சிங் வேலை பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இதை பார்த்து ஓகே இது கலர் மாறும் நம்ம ஸ்கின்னில் போட்டால் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி அப்படின்னா ஆகாது. அடுத்தது நான் 2 லிப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மார்ஸ்லேருந்து புதுசாக லான்ச் ஆன இந்த மார்ஸ் லிப் மிஸ்ட். ஓகே, நான் வந்து சோக்ட் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இவங்களுடைய பேக்கேஜிங் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி இந்த டீல் ப்ளூ கேப்பு, அதில் வந்து குட்டி குட்டியாக இந்த அக்வேரியம் தீமில் இருக்கக்கூடிய சீ விலங்குகள் அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து பிரிண்ட் இருக்குது. எனிவேஸ் இது வந்து லிப் மிஸ்ட் அப்படின்றாங்க. இது லிட்ரலாக க்ளவுட், அப்படியே க்ளவுட் கலர் க்ளவுட் எடுத்து உங்கள் வாயில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே ஸ்பாஞ்சியாக கம்ஃபியாக சாஃப்டாக மெதுன்னு ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் லிப்ஸில் போட்டிங்கன்னா போட்ட உடனே தான் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு செட்டில் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட் மேட் கம்ஃபி லுக் மாதிரி உங்களுக்கு கொடுக்குது. இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங், செம்ம லாங் லாஸ்டிங். அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் சாயமும் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வந்து சாயம் அவ்வளோவா ஒட்டாது. நீங்கள் வந்து ஒரு டீப் ப்ளம் கலர், ரெட் கலர், மெரூன் கலர் இதெல்லாம் போடுறீங்கன்னா அந்த வாயில் வந்து சாயம் நல்லா இருக்கும். பட் நியூட் கலர்ஸ்ன்னு மோஸ்ட்டாக போகிறீங்கன்னா சாயம் இருக்காது. இதில் வந்து சாயம் இருக்குது. ஸோ இது வந்து செம்ம கம்ஃபி. லிப்ஸில் நீங்கள் போட்ட மாதிரியே தெரியல, லிப்ஸை ட்ரையாகவும் ஆக்க மாட்டேங்குது, செம்ம கம்ஃபியாக இருக்குது. மெதுன்னு உங்கள் வாயே அப்படியே லிட்ரல்
நேச்சுரலாக ஒரு க்ளவுட் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை போட்டால் இதில் வேறு கலர்ஸ் வாங்கியும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஏகப்பட்ட வாட்டி நான் பார்த்தேன். ஓகேவா, இன்ஸ்டாகிராம் ஆட்லேயா இருக்கட்டும், அமேசானில் இருக்கட்டும், நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், ஏகப்பட்ட வாட்டி பார்த்தேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் கிட். இது வந்து நான் நியூட்ஸ் அண்ட் ப்ரௌன் வேரியன்ட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து லிக்வரைஸ் சீக்கா அண்ட் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக். ஓகே, லிக்விட் லிப்ஸ்டிக். 5 லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. இவங்க பிராண்டு நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்டது பார்த்தேன். அண்ட் வா நான் இப்போ தான் இதை வந்து கவனிக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுது நான் ஏன் இதுக்கு டிசப்பாயிண்ட் ஆனேன் கொஞ்சம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 745. ஒரு எம்எல்க்கு 149 ரூபா. நான் வந்து 745 அப்படின்னோடனே ஓகே இது வந்து கொஞ்சம் ஃபுல் சைஸ் லிப்ஸ்டிக், அட்லீஸ்ட் இந்த சைஸ் லிப்ஸ்டிக்ஸில் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்களுடைய சைஸை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் என் ஹார்ட் வந்து வெடிச்சிருச்சு. ஓகே, இவ்வளோதான். இவ்வளோண்டு. ஓகே, ப்ரௌன்ஸ் அண்ட் நியூட்ஸ் இப்போ வந்து கலர் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா கலர்லாம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் என் வாயில் போட்டிருக்கிறது வந்து லிக்வரைஸ் ப்ரௌன் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஷேட். இந்த மாதிரி ப்ரௌன் தான் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு நியூட் கலர், லைக் நயன்தாரா நியூட் கலர். நயன்தாரா ஒரு நியூட் போடுவாங்க, எல்லா நடுவில் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஸ்கின் டோன் மாறும். ஓகே, அவங்க போடுற நியூட் கலர் நம்ம வாயில் போட்டோம்னா அது செம்ம வெந்த வாய் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஷேட் டார்க்கர் இல்லைனா லைட்டரில் இருக்கக்கூடிய லிப் கலர் தான் நியூட் கலராக இருக்க போகுது. அந்த விதத்தில் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த லிக்வரைஸ் ப்ரௌன் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்டான நியூட் ஷேட். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லிக்விடியாக இருக்குது. இந்த இதில் எல்லாமே ப்ரௌன் கிடையாது, ப்ரௌன் நியூட்ஸ் கிடையாது. ஒரு சாஃப்ட் லைட் பீச் நியூட் இருக்குது, அப்புறம் ஒரு மாதிரி பேல் பிங்க் நியூட் இருக்குது. எல்லா கலர்ஸுமே வந்து லிப் லைனர் வச்சு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன். கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. டஸ்கி ஸ்கின்னுக்கும் சூப்பராக செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் அகைன் நீங்கள் லிப் லைனர் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். நியூட் கலர்ஸ்னாலே அது வந்து எழுதப்படாத ரூல். நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் லிப் லைனர் ஒன்று வச்சுக்கணும். ஓகே, ஸோ லிப் லைனர்ஸோட ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட்டோட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டாக தின்னாக வாட்ரியாக இருக்குது, பட் பிக்மெண்டடாக இருக்குது. சில டைம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பிக்மெண்டேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது. காயறதுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் டைம் எடுக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபியான ஒரு ஹைட்ரேட்டிங் மேட் லிப் லுக்காக வந்துட்டு உங்களுக்கு இது செட்டில் டவுன் ஆகுது. லாஸ்ட் ஆகுற தன்மை பார்த்தீங்கன்னா டீசெண்டான டைம் லாஸ்ட் ஆகுது. சாயம்லாம் இது எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நான் போன மார்ச்க்கு சொன்னேன்ல இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு சாயம் இறங்காது அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய நியூட்ஸ். லைக் உங்களுக்கு நிறைய சாயம் இறங்குற அந்த கெப்பாசிட்டி வந்து இதில் இல்லை. ஸோ அலைஞ்சதுன்னா மொத்தமாக உங்கள் லிப்ஸ் வந்து உள்ளே இருக்க கலர் அப்படியே தெரியுது. யூ ஹேவ் டு ரீஅப்ளை த கலர் அகைன். அந்த மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சைஸ் ஆச்சு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். சரி, சைஸ் இல்லைனாலும் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஓகே நான் சாப்பிட்டு அலையுது அப்படின்னா கூட கொஞ்சோண்டு சாயமாச்சு இருந்ததுன்னா நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பேன். பட் டெஃபினட்டாக நான் வந்து ஃபஸ்ட்டே பெருசாக எதிர்பார்த்ததுனால எனக்கு வந்து டக்குன்னு இது டிசப்பாயிண்ட் பண்ணி விட்டுருச்சு. பட் குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக நான் வந்துட்டு அப்படின்ட்டு இருக்கேன். இதை ஏன் நான் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கலர் ரேஞ்சுக்காக தான். கலர் வந்து தி கம்ப்ளீட்லி நெயில்ட் இட். சூப்பராக இருக்குது. இதிலே வந்து இந்த லிக்வரைஸ் ப்ரௌன் அப்படின்றது வந்து நான் பெரிய லிப்ஸ்டிக் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு டெஃபினட்டாக அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் தான் என்னுடைய ரீசெண்ட் பிக்ஸ் இன் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். அது நான் உங்களுக்கு ஜென்யூனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மார்ஸோட கலர் சேஞ்சிங் ஃபவுண்டேஷன். இதை தவிர எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் லிங்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.